வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா +2ஓட பைத்தான் போர்ஷன்ஸை தான் நம்ம ரெகுலராக இப்போ பார்த்துட்ருக்கோம். அதில் 9th லெசனில் பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ரைட் ஏ ப்ரோக்ராம் டு டிஃபைன் ஏ லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ். லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ்னால் நிறைய கண்ட்ரீஸோட நேமை டிஃபைன் பண்ணுங்கள். அது என்ன நிறைய கண்ட்ரீஸ்? தட் ஆர் ஏ மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ். பிரிக்ஸுங்கிற அமைப்பில் ஜாயின் பண்ணியிருக்கிற கண்ட்ரீஸோட நேமை டிஃபைன் பண்ணுங்கன்றாங்க. செக் வெதர் a country is member of BRICS or not. Check whether a country is member of BRICS or not அப்படின்னா ஒரு கண்ட்ரி, ஏதாவது ஒரு கண்ட்ரியை எடுத்துகிட்டு அந்த கண்ட்ரி இப்போ நம்ம டிஃபைன் பண்ணோம் இல்லையா, பிரிக்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் அந்த கண்ட்ரியில் இருக்கா இல்லையா. ஸோ அப்போது இந்த கொஷினை நல்லா முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸை லிஸ்ட்டில் டிஃபைன் பண்ணுங்க அப்படின்றாங்க. அடுத்தது நியூவாக நம்ம ஏதாவது ஒரு கண்ட்ரி என்டர் பண்ணோம்னா அந்த கண்ட்ரியோட நேமு பிரிக்ஸில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ஆன்சரை டிஸ்பிளே பண்ணணும். அதுதான் கொஷின். அப்போ முதல்ல நம்ம பிரிக்ஸில் எந்தெந்த கண்ட்ரி ஜாயின் பண்ணியிருக்கு, அந்த அமைப்பில் எந்தெந்த கண்ட்ரி சேர்ந்துருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ பிரிக்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையிலேயே இருக்குது பியில் இருக்கக்கூடியது பிரேசில், ஆர் அப்படின்னா ரஷ்யா, ஐ அப்படின்னா இந்தியா, சி அப்படின்னா சைனா, எஸ் அப்படின்னா ஸ்ரீலங்கா. இது 5 சேர்ந்தது தான் பிரிக்ஸு. இது 5 கண்ட்ரியும் சேர்ந்தது தான் பிரிக்ஸு. இப்போ நம்ம வேறு ஏதாவது இதை நான் டிஃபைன் பண்ணணும். நான் பாருங்க, கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு நேம், இந்த கண்ட்ரிங்கிற நேமில் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. அப்போ இந்த கண்ட்ரிங்கிறது ஆர்டினரி வேரியபிள் கிடையாது, தட் இஸ் லிஸ்ட்டு. அப்போ இந்த லிஸ்ட் அப்படிங்கிற வேரியபிளில் நான் 5 கண்ட்ரீஸை என்னோட நேம், அதாவது பிரிக்ஸில் இருக்கிற 5 கண்ட்ரீஸை அசைன் பண்ணி வச்சுருக்கேன். தட் இஸ் லிஸ்ட்டு. ஒரு லிஸ்ட்டை நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போது இந்த லிஸ்ட்டில் இருக்கிற கண்ட்ரியில் என்னோட கண்ட்ரி இருக்கா இல்லையா, அது என்னங்க என்னோட கண்ட்ரி அப்படின்னா கிவன் கண்ட்ரி. யூசர் என்ன கண்ட்ரி என்டர் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரி இதுக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ப்ரோக்ராம். அப்போ நான் யூசர் என்ன கண்ட்ரி அப்படிங்கிறத கேட்கணும். அதை வாங்குகிறேன் யூசர்கிட்ட இருந்து. என்டர் த நேம் ஆஃப் கண்ட்ரி. உங்களுக்கு என்ன கண்ட்ரியை செக் பண்ணிக்கிறோம், பிரிக்ஸில் இருக்கா இல்லையான்னு, அந்த கண்ட்ரியை நீங்கள் என்டர் பண்ணுங்கன்னு கேட்கணும். ஆமாம், இதுக்குள்ளே இருக்கிற கண்ட்ரி ஏதாவது என்டர் பண்ணான்னா ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இது இல்லாமல் வேறு ஏதாவது கண்ட்ரி கொடுத்தாங்கன்னா இது வந்து பிரிக்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லணும். அதுதான் ப்ரோக்ராம். இப்போ நான் முதல்ல ஒரு லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணிட்டேன். அதில் பிரிக்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரி நேமை அசைன் பண்ணிட்டேன். அடுத்தது CUNT, இங்கேயும் கண்ட்ரி இங்கேயும் கண்ட்ரின்னு 2 வேரியபிள் வைக்கக்கூடாது ஒரு ப்ரோக்ராமில். அதனால் இங்கே கண்ட்ரின்னு வச்சுட்டு இங்கே CUNTன்னு வச்சுருக்கேன். ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் த நேம் ஆஃப் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு எந்த கண்ட்ரி நேம் வேணுமோ அந்த கண்ட்ரி நேமை என்டர் பண்ணலாம். அது இதில் இருக்கிறதா இருக்கலாம், இல்லாத புது கண்ட்ரியாக இருக்கலாம். அந்த கண்ட்ரி இப்போ நான் அமெரிக்கான்னு என்டர் பண்ணுறேன். ஒரு உதாரணத்துக்கு அமெரிக்கான்னு என்டர் பண்ணுறேன். அதை வாங்கி எதில் வச்சுக்கோம், CUNT அப்படின்னு இருக்கும். இப்போ CUNTயில் அமெரிக்கா அப்படின்னு இருக்குது. நான் அதாவது USAன்னு கொடுத்துட்றேன். இப்போ USAங்கிறது CUNTயில் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் இன்புட் ஆஃப்னு போட்டிருப்பேன் ரெகுலராக எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையும். ஆனால் இங்கே இன்ட்டு போடவே இல்லை, வெறும் இன்புட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் இன்புட் யூஸ் பண்ணோன்னா நம்ம என்டர் பண்ணுறது ஸ்ட்ரிங் டைப்பு அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்கிறத நம்பராக மாற்றுறதுக்கு தான் நான் இன்ட்டுன்னு போட்டேன். இப்போ நம்ம இங்கே நம்பர் வாங்கலை, ஸ்ட்ரிங்கை தான் வாங்குகிறோம். அதை ஏன் நம்ம நம்பராக மாற்றணும்? அதனால தான் நான் இங்கே இன்ட்டு போடலை. அப்போ ஸ்ட்ரிங்கை வாங்கி CUNTயில் அசைன் பண்ணிவிட்டேன். அப்போ USAங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு. அடுத்தது செக் பண்ணுறேன். செக் பண்ணுறதுக்கும் பாருங்கள், ரொம்ப எளிமையான ஸ்டேட்மெண்ட்டை தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இஃப்பு, நம்ம இஃப்பில் கண்டிஷன் சொல்லுவோம். இஃப்பு எப்படி சொல்லுவோம், CUNT லெஸ் தென் 0, இது நம்பராக இருந்ததுன்னா CUNT டபுள் ஈக்குவல் டு வேறு ஏதாவது ஒரு நேம், கண்ட்ரி, COUNTRY கண்ட்ரி அப்படின்னா இந்த கண்ட்ரி CUNTலையும் CUNTயில் இருக்கிறதும் கண்ட்ரியில் இருக்கிறதும் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணுறோம். இப்போ இந்த கண்ட்ரிங்கிறது ஆர்டினரியாக வேரியபிளாக இருந்ததுன்னா இந்த டபுள் ஈக்குவல் டு போட்டுக்கலாம். இது ஆர்டினரி வேரியபிள் தான், இது ஆர்டினரி வேரியபிள் கிடையாது. இது ஆர்டினரி வேரியபிள், இது ஆர்டினரி வேரியபிள் இல்லைன்னு நான் எப்படி சொல்கிறேன்? இதில் ஒரு வேல்யூ தான் இருக்குது, இது ஆர்டினரி வேரியபிள். இந்த கண்ட்ரியில் எத்தனை வேல்யூ இருக்குது? 1 2 3 4 5 வேல்யூ இருக்குது. ஸோ இது ஆர்டினரி வேல்யூ கிடையாது, இது லிஸ்ட்டு. ஸோ அப்போது நான் என்ன பண்ண முடியாது, இந்த டபுள் ஈக்குவல் டு போட்டு செக் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இஃப்பு
கவுண்ட், அதாவது CUNT இன் கண்ட்ரி. இன் கண்ட்ரி அப்படின்னா இது லூப்பு மாதிரி கிட்டத்தட்ட. இதில் இருக்கிறத எடுத்துன்னு போய் இன் கண்ட்ரினா கண்ட்ரிக்குள்ளே நிறைய இருக்குது, அதில் ஒன்றொன்னா எடுத்து கம்பேர் பண்ணோம். ஒன்றொன்னா எடுத்து கம்பேர் பண்ணோம். இந்த CUNTயில் இப்போ நான் என்டர் பண்ண USAன்னு இருக்கும் இல்லையா, இந்த USAவை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய முதல் வேல்யூவோட இந்தியாவோட கம்பேர் பண்ணோம். இந்த இந்தியாவும் CUNTயும் ஈக்குவலா? இல்லை. USA தானே இருக்குது. USAவும் இந்தியாவும் ஈக்குவலா? இல்லை. இது தப்பு. அடுத்தது மறுபடியும் இந்த இஃப் CUNT இன் கண்ட்ரின்னா இந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லா வேல்யூவோடையும் கம்பேர் பண்ணிட்டு தான் அடுத்த பார்ட்டுக்கே வரும். இப்போ ஒன்று தான் கம்பேர் பண்ணிச்சு, இல்லை. அடுத்தது ரெண்டாவதோட கம்பேர் பண்ணோம். ரஷ்யாவா? USA ஈக்குவல் டு ரஷ்யாவா? இதுவும் இல்லை. இந்த மாதிரி எத்தனையோட கம்பேர் பண்ணோம்? சைனா, பிரேசில். நான் நீங்கள் இடம் பத்தலைன்றதுனால கீழே எழுதியிருக்கேன். நீங்கள் ஒரே லைனில் எழுதிட்டு போகலாம் ப்ரோக்ராமில். பிரேசிலா. இப்போ எதோடையுமே USA மேட்ச் ஆகாது, கரெக்டுங்களா? USA எதோடையுமே ஈக்குவல் ஆகாது. ஈக்குவல் ஆகலை அப்படின்னா இந்த கண்டிஷன் தப்பு. இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டு ராங் ஆகும். ராங் ஆச்சுன்னா இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை செய்யாது. எல்ஸ் பார்ட்டில் பிரிண்ட்டில் CUNTயில் நான் என்ன என்டர் பண்ணேன்? USAன்னு இருக்குது. இந்த USA அப்படியே பிரிண்ட் ஆகும். கமா டபுள் கொட்டேஷனில் நான் ஏதோ அடிஷ்னலாக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேன். என்ன மெசேஜ்? இஸ் நாட் ஏ மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ். அப்போ இங்கே CUNTயில் USA அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டு இஸ் நாட் ஏ மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னு பக்கத்தில் சேர்ந்து வரும். சப்போஸ் நான் இப்போ இங்கே என்டர் ஏ ஸ்ட்ரிங் நேம் ஆஃப் கண்ட்ரின்னு கேட்குது இல்லை, அதுக்கு நான் வேறு ஏதாவது இந்தியான்னு கொடுக்குறேன். இப்போ இந்தியான்னு கொடுத்தேன்னா அது எதில் வாங்கிக்கும்? இங்கே என்டர் பண்ணுற நேமை கண்ட்ரியை CUNTயில் வாங்கிக்கும். அப்போ CUNTயில் என்ன இருக்கும்? CUNTயில் என்ன இருக்கும்? இந்தியா இருக்கும். இப்போ செக் பண்ணும்போது இஃப் CUNT இன் கண்ட்ரியா அப்படின்னு செக் பண்ணும்போது முதல்ல CUNTயில் இருக்கிறத இந்தியாவோட தான் கம்பேர் பண்ணோம். அப்போ முதல் சாய்ஸே கரெக்ட் ஆயிடுச்சு. CUNTலையும் இந்தியா இருக்குது. டபுள் ஈக்குவல் டு கண்ட்ரியில் என்ன இருக்குது? முதல் லிஸ்ட்டில் என்னோட முதல் பேர் இந்தியா தான் இருக்குது. இங்கேயும் இந்தியா இருக்குது. அப்போ இது கரெக்ட் ஆயிடுச்சு. இது ட்ரூ. இது ட்ரூன்னா அடுத்த இந்த பொசிஷனில் இருக்கிற வேல்யூவெல்லாம் கம்பேர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒன்று ட்ரூ ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். இங்கே என்ன பிரிண்ட் பண்ணும்? CUNTனா என்னென்னு பிரிண்ட் ஆகும்? இந்தியா, கமா டபுள் கொட்டேஷனில் அடிஷ்னலாக நான் என்ன மெசேஜ் கொடுத்துருக்கேன்? இஸ் த மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ். அப்போது இந்தியா இஸ் த மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்ற அவுட்புட் வரும். சரிங்களா? அப்போ நான் இந்தியா கொடுக்கல, பிரேசில் கொடுக்குறேன். அப்போ பிரேசில் தான் CUNTயில் இருக்குது அப்படின்னா இங்கே செக் பண்ணும்போது முதல் இந்தியா அது தப்பாகும், ரஷ்யா அது தப்பாகும், அப்புறம் ஸ்ரீலங்காவோட கம்பேர் பண்ணும்போதும் தப்பாகும், சைனாவோட கம்பேர் பண்ணும்போதும் தப்பாகும், லாஸ்ட்டாக பிரேசிலோட கம்பேர் பண்ணும்போது கரெக்டாகும். அப்போ முதல்ல 4 கண்டிஷன். எத்தனை கண்டிஷனு? 4 இந்த மாதிரி 4 கம்பேர் பண்ணும்போது தப்பாயிடும். 5வது கம்பேரிசன் தான் என்ன ஆகும்? ட்ரூ ஆகும். 5வது கம்பேரிசன் ட்ரூ ஆனாலுமே கூட இந்த இஃப் ட்ரூ தான். ட்ரூ ஆச்சுன்னா இந்த பிரிண்ட்டை செய்யும். பிரிண்ட்டு CUNTயில் இருக்கிற பிரேசில் இஸ் த மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடும். அவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையான ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராம் ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இம்பார்ட்டண்ட் கொஷினோட புக் பேக் கொஷினோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.